வெல்கம் டு குயிக் ஸ்டடீஸ் ஸ்லோ லேர்னர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம குயிக் ஸ்டடீஸ் ஸ்லோ லேர்னர்ஸில் 10ஆம் வகுப்பு பாடத்தில் வந்து தேல்ஸ் தேற்றம் ரொம்ப முக்கியமான தேற்றம். இதுதான் எப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதை தயவு செஞ்சு லிசன் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சமாவது முயற்சி எடுத்தால் தான் உங்களுக்கான லட்சியத்தை நீங்கள் அடைய முடியும். வாங்க இப்போ தேற்றத்துக்குள்ளே போகலாம். இப்போ அடிப்படை விகிதம் ஒரு தேற்றம். இப்போ தேற்றத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தேல்ஸ் தேற்றம், பித்தாகரஸ் தேற்றம்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டாலே போதும், உங்களுக்கு கண்டிப்பாக 5 மார்க்கு நிச்சயமாக கிடச்சிரும். இப்போ அடிப்படை விகிதம் ஒரு தேற்றம் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் எழுத போகிறது கூற்று, நிரூபணம் நிரூபிக்கவோ, அதாவது அவங்க எந்த தேற்றம் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற அடிப்படை விகித சம தேற்றம் வந்து என்னன்னு பார்த்தா, ஒரு நேர்கோட்டு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அதுவே 2 பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கின்றது. அதாவது ஒரு முக்கோணம் இருக்குது, அந்த முக்கோணத்திலே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டோன்னா, ஸ்லீப்பிங் லைன் மோடில் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டால் நம்மளுக்கு இன்னொரு ட்ரையாங்கிளும் கிடைக்கும். ஸோ அப்போது நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள்லேயே 2 முக்கோணம் வந்து கிடைக்கும் இல்லைங்களா? அதுதான் அதுக்கான விளக்கம். ஸோ உங்களுக்கு இப்போ புரிகிற மாதிரி சொல்கிறவங்க பார்த்தீங்களா, இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு முக்கோணம் தான் இருந்தது இல்லைங்களா? இந்த ஒரு முக்கோணத்துலேயே நம்ம ஒரு கோடு போட்ட உடனே பார்த்திங்கன்னா மேலே ஒரு முக்கோணம், கீழே ஒரு முக்கோணம்னு சொல்லிட்டு 2 முக்கோணம் வரும். ஸோ இதுதான் வந்து 2 பக்கங்களும் சம விகிதத்தில் பிரிக்கிறது. அதாவது இந்த 2 சைடையுமே நம்மளுக்கு சமமாக பிரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடு தான். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்கிறேன் வாங்க. இப்போது ஏபிசி இது ரெண்டுமே இது ஏபிசி சேர்ந்தது ஒரு முக்கோணம். அடுத்து ஏடிஇ இது சேர்ந்தது ஒரு முக்கோணம். அப்போ நம்மளுக்கு 2 முக்கோணம் கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து சம பார்க்க போகிறோம். இப்போது நிறுவனமில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஏபிசியில் வந்து நம்மளுக்கு ஏபியின் புள்ளி வந்து எதுவாக இருக்குது? டியாக இருக்குது. அப்போது ஏசியில் வந்து நம்மளுக்கு இருக்கிற புள்ளி எது? இ. அப்போ ஏபிக்கு டியும் ஏசிக்கு இயாவும் இருக்குது. இப்போ நிரூபிக்கவும்ல வந்து இங்கே பாருங்கள், ஏடி அதுக்கப்புறமா பை டிபி, அடுத்து ஏஇ இசி, அப்படி தான் இங்கே போட்டிருக்கு பாருங்கள், ஏடி பை டிபி ஏஇ பை ஏசி. ஸோ இது வந்து ரெண்டுமே சமமாக இருக்கிறதுனால தான் நம்ம டிஇ பிசின்னு போட்டிருக்கோம். இது ஒன்று நீங்கள் வந்து தரவாக படிச்சுக்கிட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 5 மார்க் கிடச்சிரும். தயவு செஞ்சு உங்களோட ஹோப்பை விட்டுறாமல் கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஓகேவா?